தமிழ்நாட்டில் வறுமை என்பது அறவே ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிறதான் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரம். நாம் இங்க இருக்கும் மக்களை எல்லாம் ஒரு சுயமரியாதை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய அடிப்படை குறிக்கோள். அந்த சுயமரியாதை உள்ளவர்களாக அவர்களை மாற்றுவதும் கல்வி அவர்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதும் அப்படிங்கிற இந்த 100 ஆண்டு கால பயணத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் 3 வேளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 99.7 விழுக்காடு. 0.3 தான் இல்லை. உலகம் முழுவதும் மார்க்கெட்டி கொண்டிருக்கிறார்களே எங்க குஜராத் மாடல் குஜராத்தில் 3 வேளை சாப்பிடுவங்களுடைய எண்ணிக்கை 30 விழுக்காடு. அதுபோல் நீங்க வட மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா எல்லாம் அவர்களெல்லாம் எங்கோ வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு கேட்டீங்கன்னா நமக்கும் பீகாருக்கும் எந்த விதத்திலும் வேறுபாடு கிடையாது. தனிநபர் வருமானம் எடுத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுல இருந்தாங்களோ அதே அளவுல தான் நாமும் இருந்தோம். ஆனால் இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இப்போ எங்க இருக்கிறோம்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வருமானம் சராசரி தனிநபர் வருமானம் என்பது இந்திய சராசரியை விட 2 பங்கு கூடுதலாக இருக்கிறது. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை என்பது குழந்தைகளின் எண்ணிக்கை என்பது 30 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. அதன் வழியாக தமிழ்நாடு என்ன கனவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த $1 trillion கனவை அடைவதற்கான படிகளை நாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு திராவிடமும் பொருளாதார மாற்றமும் என்பது. இப்போ மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள் அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக வேறுபட்டு இருக்கும். எப்படி வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எனக்கு முன்னால் பேசிய மில்டன் சொன்னது மாதிரியும் எனக்கு முன்னால் பேசிய மதிவதனி சொன்ன மாதிரியும் எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் சொன்னது போலையும் இந்த சமூக மாற்றம் தான் நமக்கு ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்திருக்கிறது. இந்த 100 ஆண்டுகள் கடந்து இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் எதற்கு தோற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதே சமூக மாற்றத்திற்காக தான். அதனுடைய ஒரு சைடு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஒரு பை ப்ராடக்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது. சமூகத்தை நாம் மாற்றிருக்கிறோம், அதனால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வறுமை என்பதை மிகப்பெரிய அளவில் ஒழித்திருக்கிறோம். எந்த அளவுக்கு ஒழித்திருக்கிறோம் என்று சொன்னால் இதை நாம சொல்லல, ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களை தொகுக்கக்கூடிய அமைப்பான NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் வறுமை என்பது அறவே ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிறதான் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரம். அந்த பெருமை எப்படி நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாம் அதை நோக்கி பயணிக்கவில்லை. நாம் எதை நோக்கி பயணித்தோம் என்று சொன்னால் நாம் இங்க இருக்கும் மக்களை எல்லாம் ஒரு சுயமரியாதை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய அடிப்படை குறிக்கோள். அந்த சுயமரியாதை உள்ளவர்களாக அவர்களை மாற்றுவதும் கல்வி அவர்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதும் அப்படிங்கிற இந்த 100 ஆண்டு கால பயணத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே இன்று 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் நமது மாநிலத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய சகோதரர் TRB ராஜா அவர்கள் திரும்ப திரும்ப என்னிடம் கேட்டுக்கிட்டு கொண்டிருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உண்மையிலேயே நம்ம 2வது பொருளாதாரமா முதல் பொருளாதாரமா என்று. அந்த கேள்விக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் மகாராஷ்டிரா தான் முதலிடமாக கருதப்படுகிறது இப்பொழுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா புள்ளி விவரங்களை தொகுக்கும் பொழுது அந்த பெருநிறுவனங்களுடைய தலைமையகங்கள் எங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மாநிலத்தினுடைய கணக்கிலே அது எழுதப்பட்டுவிடும். அதுதான் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சிக்கல். எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ ஐபோன் தயாரிப்பதற்காக டாடா நிறுவனம் மிகப்பெரிய தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் துவங்கி உள்ளது. அது பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 35,000 40,000 பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது 2வது கட்டம் 3வது கட்டம் என்று விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அதன் விளைவாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய செல்போன்ஸ் ஐபோன் இருக்குல்ல, அதுல 35 விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து செல்கிறது. அப்படின்னா அதனுடைய வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதனுடைய என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மொத்த மதிப்பு என்று எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவிலேயே முதலிடமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் கணிசமான பங்கு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய டாடாஸ் அவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு. ஆனால் அவர்கள் தலைமையகம் எங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மகாராஷ்டிராவில் பதிவு செய்யப்பட்டது, மும்பையில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் உற்பத்தி செய்யும் அந்த பொருட்களினுடைய மதிப்பு அனைத்தும் அந்த மாநிலத்தினுடைய கணக்கில் எழுதப்பட்டுவிடும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் நமது உற்பத்தியினுடைய மதிப்பை எல்லாத்தையும் இங்கே இருக்கிற உற்பத்தி எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறது. அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால் இந்த பொருளாதார வளர்ச்சியினுடைய விளைவு என்ன என்று கேட்டீர்கள் சொன்னால் இந்த பலன் மக்கள் எல்லோருக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதா இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். சமீபத்தில் அந்த ஒரு புள்ளி விவர கணக்கு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா 3 வேளை உணவு சாப்பிடுவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கு எடுக்கிறார். அது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS சொல்றது. அவர் எடுக்கும் பொழுது நீங்க 3 வேளை உணவு எத்தனை பேர் சாப்பிட்டு சொன்னால் தமிழ்நாட்டில் நாங்கள் 3 வேளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 99.7 விழுக்காடு. 0.3 தான் இல்லை. அது ஏதாவது ஏதாவது சுகர் இருந்து சாப்பிடாம இருக்கிறானா என்னன்னு தெரியல எனக்கு. என்ன 99.7. ஆனால்
உலகம் முழுவதும் மாறுதட்டி கொண்டிருக்கிறார்களே. எங்க குஜராத் மாடல் குஜராத்தில் வந்து 3 வேளை சாப்பிடக்கூடிய எண்ணிக்கை 30 விழுக்காடு. 70% ஆட்களுக்கு என்ன இல்லை, 3 வேளை சாப்பாடே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய வளர்ச்சியை பற்றி நம்ம கம்பேரே பண்றதுல அர்த்தம் இல்லை. குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணுவதில் அர்த்தம் இல்லை என்பதற்காக அதை எடுத்து சொல்கிறேன். அதே போல் நேற்று முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்து பத்திரிகையில் வந்து ஒரு புள்ளிவிவரம் வெளியிடப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நமது இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் என்ன மாதிரி வசதிகளை பெற்றிருக்கின்றன, அதை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். எனக்கு வந்து நம்பவே முடியல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து இந்த புள்ளிவரங்களாம் நான் நம்பலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நம்ம கொடுக்குற புள்ளிவரம் இல்லது, அது வந்து ஒன்றிய அரசு கலெக்ட் பண்ற புள்ளிவரம் தான். அந்த புள்ளிவரத்தின்படி தான் அந்த வந்திருக்குது நமக்கு அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ பள்ளிக்கூடங்களில் வந்து இப்போ டிஜிட்டல் லைப்ரரி என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லா செய்திகள் எல்லாம் பிள்ளைகள் படிப்பது என்பது எப்படி இருக்கிறது, எல்லாம் செல்போன் வழியாகவும் டிஜிட்டல் வழியாகவும் தான் படித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 99.7 விழுக்காடு பள்ளிகளில் வந்து என்ன இருக்குதுன்னா டிஜிட்டல் லைப்ரரி. உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 1 விழுக்காடு பள்ளியில் கூட இல்லை. அதுபோல் நீங்க வந்து வட மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி வந்து என்ன இருக்குன்னு எல்லா அவர்களெல்லாம் எங்கோ வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் பீகாருக்கும் எந்த விதத்திலும் வேறுபாடு கிடையாது. தனிநபர் வருமானம் எடுத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுல இருந்தாங்களோ அதே அளவுல தான் நாமும் இருந்தோம். ஆனால் இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இப்போ எங்க இருக்கிறோம்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய வருமானம், சராசரி தனிநபர் வருமானம் என்பது இந்திய சராசரியை விட 2 பங்கு கூடுதலாக இருக்கிறது. அது ஒரு புறம். இதை நாம் என்னவாக ஆக்க நினைக்கிறோம் என்று சொன்னால் 5 மடங்காக ஆக்க வேண்டும் என்ற ஒரு கனவு நமக்கு இருக்கிறது. அதைத்தான் நமது முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். $1 trillion கனவு என்பது என்ன என்று சொன்னால், இப்பொழுது இருக்கும் வருமானத்தை, தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு தனிநபரோட வருமானத்தை இப்பொழுது இருப்பதை போல் இன்னும் 3 மடங்கு அதிகமாக்குவது அப்படிங்கிறது. அதற்கான திட்டங்களைத்தான் நாம் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக எனக்கு முன்னால் பேசிய அதிவேதனையாக இருக்கட்டும், மில்டன் ஆகட்டும் சொன்னது போல் சமூக மாற்றம் நமக்கு குறிக்கோளாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால்தான் நேற்றும் இன்றைக்கும் வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் என்ன சொல்கின்றன. இந்து பத்திரிகை நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சிறப்பு உள் ஒதுக்கீடு திட்டத்தின் வாயிலாக பட்டியலின பிரிவிலேயே மிகவும் பின்தங்கி இருந்த அருந்ததியர்கள் அவர்கள் எவ்வளவு பேர் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒன்னொன்னுலையும் பாத்தீங்க, இன்ஜினியரிங்ல அட்மிஷன் எப்படி ஆகியிருக்கு, மெடிசன்ல அட்மிஷன் எப்படி ஆயிருக்கு, டெக்னிக்கல் எஜுகேஷன் அட்மிஷன் எப்படி அதிகமாயிருக்கு, இன்னைக்கு போட்டிருக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று, அதே போல் வேலைக்கு சேர்வர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று. அது எதை நோக்கிய பயணம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, எல்லாரும் நம்மளை என்ன சொல்வார்கள் கேட்டீங்கன்னா, அது வாக்கு வங்கி அரசியல்னு நம்மளை சுருக்குவார். அவர்கள் வேணா அப்படி சொல்லிவிட்டு போகட்டும். நம்மளுடைய குறிக்கோள் அதுவல்ல. நாம் இந்த வளர்ச்சியில் இருந்து யாரும் விடுபட்டு போகக்கூடாது, எந்த சமுதாயத்தின் எந்த பிரிவினரும் விடுபட்டு போகக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுவதுதான் இந்த திட்டங்கள் எல்லோருமே. அதே போல் இப்போ மற்றொரு திட்டம் இப்போ நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பெண்கள் பெருமளவில் கல்வி பெற வேண்டும். அப்படிதான் வந்து வளர்ச்சி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நமது $1 trillion கனவு அப்படிங்கிறது வந்து கைப்பட வேண்டும் என்றால், விரைவில் நாம் அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் பெண்களின் பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும். அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது போதாது, இன்னும் மேலும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த புதிய திட்டம். கல்லூரி கல்விக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக்க வேண்டும் என்பதற்காக மாதம் $1000 உதவித்தொகை வழங்கும் இந்த திட்டத்தை நமது அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதன் விளைவு என்ன என்று கேட்டீர்கள் சொன்னால், இந்த 3 ஆண்டுகளில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை என்பது, குழந்தைகளின் எண்ணிக்கை என்பது 30 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. அதன் வழியாக தமிழ்நாடு என்ன கனவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, அந்த $1 trillion கனவை அடைவதற்கான படிகளை நாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்னும் ஒரு திட்டம், மாபெரும் திட்டத்தை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்வன் அந்த திட்டத்திற்கு பெயர். எதற்கு என்று சொன்னால், இப்பொழுது தொழில் சாலைகளில் கடுமையான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாற்றங்களை எல்லாம் இப்பொழுது கல்லூரி கல்வியில் நாம் அதை சரி செய்ய வேண்டும். சரி செய்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா, வெளியில் கல்லூரியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களோ மாணவிகளோ அந்த தொழில்துறையில் உடனே போய் வேலையில் அமரலாம். அதற்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை எல்லாம் கண்டறிந்து அதில் எல்லாத்தையும், அந்த மாற்றங்களை எல்லாம் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நாம் கொண்டு சேர்க்கிறோம். அதற்கான திட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் முதல்வன்கிற திட்டம். இப்போ ஜப்பானுக்கு போய் படிக்க போகணும் அப்படின்னு சொன்னா, ஜாப்பனீஸ் தெரியணும்னா நீ அங்கே போய் 3 மாசம் மெனக்கிட்டு செலவு பண்ண வேண்டியதில்லை. ஜப்பானுக்கு போகணும்னா அந்த லாங்குவேஜ் இங்கே சொல்லித்தரோம். ஜெர்மனிக்கு போகணும்னா அதையும் இங்கே சொல்லித்தரோம். அதுபோல் மேற்படிப்பு போவதற்கு நாம் ஏதுவாக்குவது போலவே புதிய மிஷினரிஸ் வந்திருக்கிறது என்று சொன்னால், அதையும் நம் மாணவர்களுக்கு சொல்லித் தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மாணவர்கள் அதனால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடுத்த பகுதியாக நம்ம எல்லாம் இப்பொழுது மிகவும் அதிர்ச்சியோடும் என்ன நடக்க போதோன்னு ஆச்சரியமா பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு 2 விதமான பொசிஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து என்ன சொல்றேன்னா, மிகப்பெரிய அளவில் வேலை இழப்பு ஏற்படும் என்பது, அதே சமயத்தில் வேலை பெரிய அளவில் உருவாகும் என்பது, வேறு விதமான வேலைகள் உருவாகும். என்ன மாதிரி வேலைகள் உருவாகும் சொன்னா, அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணுவதற்கு உண்டான ஆட்கள் தேவை அப்படிங்கிறதை கணக்கில் கொண்டு
நமது முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணத்தின் போது கூகுள் நிறுவனத்திற்கு சென்று அவர்களுடைய உதவியை கோரி இப்பொழுது அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். எதற்கு என்று சொன்னால், தமிழ்நாட்டில் 20 லட்சம் மாணவர்களுக்கு ஏஐ பற்றிய ஒரு பயிற்சியை வழங்குவதற்கு அந்த நிறுவனம் முன் வந்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டுள்ளது. அப்படி அந்த திட்டம் செயல்பட தொடங்கும் பொழுது நாம் எதை பற்றி கவலைப்பட்டுக்கிறோமோ அந்த கவலை நீங்கி அதில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பெறும் வாய்ப்பு நம் மாணவர்களுக்கு கிடைக்கும். அதன் வழியாகவும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இந்த நம்ம லட்சியமான $1 டிரில்லியன் எக்கானமியை நோக்கி நாம் நகர்வோம். அதற்கு அடித்தளமாக இருப்பது நம்ம சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற மாற்றம், ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மாற்றம். அந்த வழியாகத்தான் இந்த பொருளாதார வளர்ச்சி நடைபெற்றுக் கொடுக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் ராசா அவர்களுக்கு வழிவிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.